ஐயா மூர்த்தி ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. குவைத்துக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கு குவைத்து? குவைத்தும் நல்லா இருக்கு. குவைத்தில் உள்ள மக்களும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னுடைய உறவுகள் இதுதான். ஏன்னா நான் இந்த நாட்டுக்கு போனாலும் மாமே மச்சிலே சித்தப்பே பெரியட்டு அண்ணன் தம்பி இந்த உறவுல இருக்கிறாள். இங்க வந்தா குவைத்துல அத்தனை மக்களுங்க என்ன பண்ணுது அதுக்கு தக்க நான், ஏன்னா அவங்ககிட்ட நான் வர முடியாதுன்னு மூட்டியில சொன்னேன். ஆனா நேற்று எப்படியோ வந்து டாக்டர்கிட்ட போனாலும் குணமா இருக்காது. அங்க வந்து ஐதரையா டாக்டர் ஐயா வந்து அவர் அடிச்ச காமெடியில எனக்கு சிரிப்பு வந்து சிரிச்சுட்டு அப்புறம் பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு ஒண்ணு, அது எங்கேயோ பக்கத்துல இருக்கிற மாலியா கூட்டு போயிருந்தாங்க. மாலியாவுக்கு கூட்டிட்டு போய் என்னைய மாலியாவை ஆக்கி விட்டு அழகா பேச வச்சு சிரிக்க வச்சு, அதை விட அந்த அம்மா வந்து அவங்க பாத்திமா அம்மா வந்து ஒரு கஞ்சி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்பப்பப்பப்பப்பா அந்த கஞ்சி சாப்பிடுவீங்க ஏதோ 100 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்துனது மாதிரி உடம்புல தெம்பு வந்துருச்சு. சூப்பர் 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 சூப்பர். அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல உள்ள ஒர்க்கர்ஸ் ஃபுல்லா பார்த்தா எல்லாம் என்னுடைய சொந்த வந்தாங்க. கண்டிப்பா மதுரையில் இருக்கிற நம்ம கட்டப்பொம்மன் நகர் குடிச்சால அங்கே இருக்கிற ஒரு பையன் அவ்வளவு அரட்டை அடிக்கிறாப்புல. இல்லையா, ஏன்ட்டு இவ்வளவு காமெடி பண்ணீங்க, இப்ப ஏன் பண்ண மாட்டேங்கிற? என்ன தரனாலும் சம்பளம் கொடுக்குற முதலாளி அவர்கிட்ட நான் பேசலாமா? மாமா என்ன இப்படி போட்டு விட்டுக்கிட்டு இருக்க பாத்தியா, உன் அடப்ப இங்க துறந்து விடுற பாத்தியா அப்படின்னா இந்த வார்த்தைகளை கேட்கும் போது, என் தமிழ் வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு ஒரு அவ்வளவு ஒரு ரொம்ப புது ரத்தம் உடம்புல ஏறினது மாதிரியே இருக்கு. உண்மைதான். சிறப்பா இருந்துச்சு. உண்மையிலே இந்த குவைத்துல வந்து நம்ம மக்கள் ஃபுல்லா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஏரியாவுக்கு போறோம். அந்த ஏரியாவில் பாவம் மாசம் 15,000 ரூபாய்க்கு வேலை ஆக்குறாங்க. அந்த மக்களை பார்த்துட்டு ஒரு அவங்களுக்கு ஃபுல்லாமே என்டர்டெயின் கிடையாது, வேலையிலே இருப்பாங்க. இன்னைக்கு நான் தான் அவங்களுக்கு என்டர்டெயின் சூப்பர்யா சிரிக்க வச்சுட்டு. ஏன்னா இப்ப நம்ம ஊர் பக்கத்துல புதுப்பட்டை மனசை போய் விட்டு ஆத்திரம் சொல்லியிருக்காங்க. இவங்க போக விட்டோம்னா நம்மளுக்கு போக விட்டுருவாங்க. அதனால அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு இந்த படம் பாருங்க, அந்த படம் பாருங்க, டிவியில பார்க்க முடியலனாலும் செல்லுல பாருங்க, டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்க. நீங்கன்னா படம் பார்த்து எங்களை கை தட்டினாத்தே நாங்க மட்டும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும்னு போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். கண்டிப்பா. இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு என்னையா சொல்றீங்க நீங்க? இங்க இருக்கிற தமிழ் மக்கள் நல்லா கஷ்டப்படுறாங்க, வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி எல்லா மக்களுக்கு சேர்த்து ஒரு உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அன்னை கூட வந்து ஏதோ ஒரு தலைவரா சங்கம் வச்சிருக்காங்க. வெளிநாடு வளர்ந்து வரும் தமிழர் சங்கம்னு வச்சிருக்காங்க. சின்ன சின்ன உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பெரிய உதவிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இன்னைக்கு பார்த்தா இந்த மாரியம்மன் கோயில்ல பங்குனி மாசம் எப்படி கூழ் ஊற்றுவாங்களோ அதே மாதிரி இங்க கூழ் ஊத்துறதுக்கு நாங்க போய்கிட்டு இருக்கோம். கூழுங்கிற வார்த்தை வந்து எப்படின்னா முக்கியமான மருந்து. ஒரு படத்துல காட்டியிருப்பாங்க, கொஞ்சோண்டு கூழ் ஊற்றி அதை நக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த கூழுங்கிற வார்த்தை அது குடிக்காம உடம்புல அவ்வளவு ஒரு பலம் மாதிரி. அது யாருமே செய்யாத வேலை. ஏன்னா சென்னையில விட எங்க ஊர்ல அந்த பங்குனி மாசம் வந்துருச்சுன்னா வீட்டை சுத்தம் பண்ணி காப்பு கட்டி அது முறைப்படி அந்த 15 நாள் விரதம் இருந்து அக்னி சட்டிக்கிட்டு வருவோம். அப்ப வந்து சாப்பாடு எங்களுக்கு என்னன்னா சோறு கிடையாது. இந்த கூழு, மாங்காய், ஊறுகாய்
இல்லைன்னா அந்த சுண்ட வத்தை இதை வச்சுனே சாப்பிடுவோம். அது மாதிரி இன்னைக்கு போற இடமும் பார்த்தா அப்படி இடத்தேன். அவங்களும் மாரியம்மாவை நினைச்சு அவங்களுக்கு நல்லா வரணும்னு எல்லா இறைவன்ட்டையும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அண்ணாட்டையும் கேட்டுக்கிறேன். எல்லா சாமியும் அவங்களுக்கு உதவி பண்ணணும், எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே ஐயா, மூர்த்தி ஐயா, நீங்க என்ன உங்களோட கருத்து? வணக்கம். நான் இது 3வது டைமாக வரேன் குவைத்துக்கு. குவைத்தில் நான் வரேன்னா முழுக்க முதல் காரணம் நெல்லை மருகையார் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் முதல்ல ஃபோனில் பேசும்போது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறாரு. அவர் மூலிமா தான் இங்கே நமக்கு புது புது உறவுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் அடுத்தது கண்டிப்பாக அந்த மாதிரி புதுசாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இங்கே சொல்லும்போது மேலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச உதவிகளும் கண்டிப்பாக நான் நிச்சயமாக செய்வேன். நிலை மருகர் ஐயாவும் நபீல் ஐயாவும் மறக்க முடியாது. ஏன்னா நதியில் தான் சைலண்ட்டு, ஆனால் வேலையில் பலமாக பண்ணுவார். நல்லா பார்த்துக்கிறதுல நல்ல மனிதர்கள், நல்ல உறவுகளோடு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஹைதர் ஐயாவும் முகமது ஐயாவும் 2 பேருமே அழகாக நமக்கு அன்பு பாசமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான் சொல்லணும். அந்த இறைவன் யாருன்னா நம்ம நிலை மருகர் ஐயா மாதிரி உறவுகள் மனசில் அவர் நினச்சதுனால தான் நான் இன்னைக்கு அவர்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த வாய்ப்பு கொடுத்தது அவருக்கும் ரொம்ப நன்றி.